கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடைவதாக. இந்த காணொளி மூலமாக அருமையான பிஷப் ஐயா அவர்கள் ரூபன் சத்யராஜ் அவர்களுடைய 50வது ஆண்டு ஊழிய நிறைவு செய்கிறார்கள். அவருக்கு ஒரு வாழ்த்துதல் செய்தி சொல்லும்படியாக இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். என்னுடைய பேர் பால் பிரபாகர். கெங்கிரி பகுதியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், பெங்களூரில். அருமையான ஐயா அவர்களுடைய பரிச்சயம், அதாவது ஒரு அறிமுகம் எனக்கு 1997 வருஷத்தில் சென்னையில் பைபிள் ஸ்கூலில் போய் சேரணும். அந்த காலகட்டத்தில் எனக்கு அவர் ஒரு அறிமுக கடிதம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அப்போவே எனக்கு அவர் ஆலோசனை சொன்னார். போங்க பிரதர், நல்லா ஊழியம் பண்ணுங்க, கர்த்தருக்காக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அதற்கு பிற்பாடு நான் அந்த சென்னை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கூட அவரை நான் நிறைய தடவை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நான் வேற ஒரு பகுதியில் நான் ஊழியம் செய்கிறதுனால அவர் அடிக்கடி பார்க்க முடியாது. ஆனால் அவரை எப்போல்லாம் பார்க்குறோன்னா அப்போ அவர் ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை தருவார், ஆலோசனை தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இல்லையா, 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி இன்னைக்கு இந்த ஒரு வாழ்த்துதல் செய்தி நான் சொல்லணும்னு விரும்பும் போது எனக்கு இந்த வசனம் தான் எனக்கு வந்துச்சு. நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக மற்றவர்களை குறித்து விசாரிக்கிறதுல, மற்ற ஊழியக்காரர்களுடைய அவங்களுடைய குடும்பம், பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஊழியம் எப்படி இருக்குது, வளர்ச்சியாக இருக்குதா, இப்போ இதை குறித்தெல்லாம் விசாரித்து அதற்கு ஏற்ற ஆலோசனையெல்லாம் ஐயா அவர்கள் கொடுக்கறத நான் பார்த்துருக்கிறேன். அவர் மூலமாக பயனடைந்தவர்கள், அவர் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் அநேக ஊழியக்காரர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அது சேலத்துக்கு போயிருந்தாலும் சரி, அப்புறம் அந்தமானில் இருக்கிற மிஷினரிகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த பகுதிகளில் அவர் எப்படி கர்த்தருக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் எப்படி அவர் சவாலாக ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி சந்தித்தார், சகித்தார், இப்படிப்பட்ட காரியங்களை மற்றவங்க மூலமாக கூட நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல் ஐயா அவர்கள் பெங்களூரில் ஐயா நிறைய மீட்டிங்லாம் பார்க்க முடியாது, மற்ற கூடுகை அங்கெல்லாம் பார்க்க முடியாது. அவர் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் வருவார். அப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் எந்த மீட்டிங்லாம் வரமாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்ததில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வேத புத்தகம் தான் அவரை குறித்து சொல்லும். அதிகமான மணி நேரங்கள் அவரை வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறதுல நேரத்தை செலவு பண்ணுவார். ஏன்னா அவருடைய பிரசங்கத்தினுடைய தரம் அப்படி இருக்கும். அவருடைய பிரசங்கத்தினுடைய தரத்தின் மூலமாக அவர் எந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்ஞ்சிருக்கிறார்ன்றதை நான் அநேக முறை நான் கேட்டிருக்கிறேன், கண்டிருக்கிறேன். அதே போல் இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த நோட்டெல்லாம் பேன் பண்ணாங்க. நோட் பேன் பண்ண டைமில் நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தேன். அந்த டைமில் என்னுடைய கஷ்டத்தை கேட்டு உடனே எனக்கு என்ன பண்ணாருங்க, அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஐயா அவர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க. அதில் என்னால் மறக்க முடியாது. அதே போல் ஐயா அவர்கள்ட்ட நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, நேரம் தவறாமை. அவர் எந்த நேரத்தில் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருவார். அதே போல் நேரத்தை வீணடிக்கிறது அவருக்கு பிடிக்காது. ஐயா அவர்களை நான் சந்தித்த நேரத்துலலாம் தேவையில்லாத கதையெல்லாம் ஐயா என்கிட்ட பேச மாட்டார். நேரடியாக விஷயத்துக்கு வருவார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களோட குடும்பம் எப்படி இருக்குது, ஊழியம் எப்படி இருக்குது, புதுசாக எதனா ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, ஞானசானம் கொடுத்துருக்கிறீங்களா, இப்படிப்பட்ட காரியங்களோடு தான் ஐயா எங்களோட என்னோட இடைப்பட்டிருக்கிறாரு. அதே போல் அவர்கிட்ட நான் இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஐயாவோட வாழ்க்கை அது நமக்கு ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னு சொன்னால், கடந்த 2-3 வருடங்களாக சரீரத்தில் பலகீனம், சுகவீனம், இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம், ஊழியக்காரர்களை கட்டி எழுப்பணும். இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு வேண்டிய சட்ட ஆலோசனைகள், சபை நடத்தக்கூடிய ஆலோசனைகள், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தான் ஐயா பேசுவார். இன்றைக்கு கூட எங்கள் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற முக்கியமாக பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை ஒன்றிணைத்து
ஐயா அவர்கள் ஒரு ஐக்கியமாக அவங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் கூட்டி வச்சு நடத்துகிறாரு. அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பிரசங்கத்தை நான் கேட்குறோம். அங்கே வந்து திருச்சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் விரோதமாக வருகிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ஆலோசனை எல்லாம் வந்து தர்றாரு. அடுத்தது பார்த்தோம்னா அவர்கிட்டருந்து அவருடைய ரோல் வந்து நிறையா இருக்குது. அவர் அந்தமானில் மிஷினரியாக இருந்தார். அப்புறம் சேலம் பகுதியில் கூட ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல பைபிள் டீச்சரு, வேத ஆராய்ச்சியாளர், அதே நேரத்தில் அவர் வந்து நல்ல போதகர், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன், ஆவிக்குரிய தகப்பன். இப்படி அவருடைய ரோல் வந்து நிறைய இருக்கு. ஆனா அவர் எப்பவுமே தன்னை தாழ்மையோட சொல்லிக்கிறது என்னன்னா, நான் ஒரு மிஷினரி பாஸ்டர். இன்னைக்கு கர்நாடகாவில் வந்து ஐயா அவர்கள் வந்து நிறைய மிஷினரிகளுக்கு அவர் வந்து உதவி செய்கிறார், அநேக சபைகளை கட்டுகிறார். இந்த அகாப்பே திருச்சபையின் மூலமாக அநேக ஊழியர்களை ஐயா அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். அநேகரை வந்து ஊழியத்தில் பயிற்சி கொடுத்திருக்கிறார். இன்னும் அவருடைய இருதயம், அவருடைய மன விருப்பமும் தேவனுடைய ராஜ்யத்தை தன்னுடைய ஜீவன் இருக்கும் போதே, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக தன்னுடைய ஜீவன் இருக்கும் போதே எப்படியெல்லாம் செய்யணும் என்பதை குறித்து தான் அதிகமாக திட்டம் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவர் ஒரு ஊழியத்தில் எனக்கு ஒரு ரோல் மாடல். அதே போல் தன்னுடைய சபையாருக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்பாரு. அவருடைய பிரசங்கம்லாம் இன்னைக்கு கூட யூடியூப்லலாம் இருக்குது. நான் இன்னைக்கு வந்து அவருடைய யூடியூப் சேனல் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நேரத்தை வந்து வீணடிக்காமல் அந்த நேரத்தை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல ஐயாவை போல் ஒருத்தரை நான் வந்து இதுவரையும் பார்த்ததில்லை. அவர் உண்டு, சபை உண்டு, ஊழியம், கிளை சபை, இன்னும் இந்த ஊழியத்தை எப்படி கட்டி எழுப்பலாம் அதை குறித்து தான் அவர் எப்பவுமே பேசுவார். அதை பற்றி தான் அவர் எப்பவுமே யோசனை பண்ணிட்டு இருப்பார். அவர் என்ன யோசனை பண்ணுறாரோ அதுதான் வந்து எங்கள்கிட்டெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த சில வருடங்களாக ஐயா அவர்களுக்கு சரீர பலகீனங்கள் இருந்தாலும் அத்தனை பலகீனங்கள் சுகவீனத்தின் மத்தியிலும் அவருடைய உற்சாகம், அவருடைய ஓட்டம் கொஞ்சம் கூட குறையல. அது அவர் பண்ணுற பிரசங்கத்திலே நமக்கு நல்லாவே தெரியும். ஐயாவோட ரோல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பாஸ்டராக இருந்திருக்கிறாரு, பைபிள் டீச்சரு. அவருடைய பழைய புக்கெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அவர் பண்ண டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆவி ஆத்மா சரீரம், அப்படியே ஐயாவோட டிரான்ஸ்லேட்டரு, அவர் வெளியிட்ட புத்தகங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. அவர் ஒரு பப்ளிஷர் வேறு. அதே போல் அவர் ஒரு சபை போதகர். இப்படிலாம் அவர் நிறைய ரோலில் இருந்தாலும் அவரை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவர் தன்னை ஒரு மிஷினரின்னு தான் சொல்லுவார். இன்றைக்கி இந்த 50 வருஷத்தில் அவருடைய ஊழிய வளர்ச்சியை பார்த்தோம்னா, அவருடைய சபை வளர்ச்சியெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஒரு பெரிய மாற்றம்லாம் நடந்திருக்குது. கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில். ஆனால் அவர் தன்னை வந்து இன்றைக்கும் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை ஒரு மிஷினரி என்று சொல்லி தான் அடையாளப்படுத்துவார். அதனால் ஒரு மிஷினரி அந்தமானில் இருந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து பெங்களூரில் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி தன்னுடைய அனுபவ சாட்சியாக சொல்கிறாரு. அதனால் அவர் இன்றைக்கி நமக்கு முன்பாக அவருடைய 50 வருட ஊழிய அனுபவங்களெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அவர் ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக கர்த்தருக்காக நிற்கிறது. இப்போ இனி வருகிற அடுத்த இளந்தலைமுறை ஊழியக்காரர்களுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு, முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். எனக்கு வந்து அது ஒரு பெரிய சவால் தான் சொல்லாத. ஆகையால் தொடர்ந்து ஐயா ரூபன் சத்யராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தர் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக கர்நாடகா மாநிலத்தில் அவர்கள் என்னென்னலாம் தரிசனம் வைத்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் அகாப்பே திருச்சபை ஊழியங்கள் சார்பாக விசுவாசிகளோடு கூட சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கர்நாடகா மாநிலத்தில் கட்டி எழுப்ப கர்த்தர் அவருக்கு இன்னும் நல்ல பலனை தருவாராக. அருமையான பிஷப் ரூபன் சத்யராஜ் அவர்களுக்கு கர்த்தர் தாமே தீர்க்காயுசை கொடுத்து அவருடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அவரை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் தாமே கிருபை தருவாராக. இந்த காணொளி மூலமாக
அகாப்பே திருச்சபை மற்ற கிளை சபைகள் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய ஐயா ரூபன் சத்யராஜ் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவரோடு தோளோடு தோள் நின்று அவருடைய கைகளை பலப்படுத்துங்க. அவரோடு கூட நின்று இன்னும் ஆயிரமான திருச்சபைகளை கட்டி எழுப்ப நீங்கள் எல்லாரும் அவருக்காக துணை நில்லுங்க. தொடர்ந்து இந்த காணொளியை பார்க்கிற அனைவருக்கும் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஐயா அவர்கள் இன்னும் நீண்ட ஆயுளோட இருக்கணும். இன்னும் 50 வருட ஊழியத்தை இப்பதான் நிறைவு செஞ்சிருக்கிறாரு. இன்னும் தொடர்ந்து கர்த்தர் அவருக்கு எவ்வளவு தூரம் ஓடினாலும் எவ்வளவு தூரம் நடந்தாலும் இளைப்படையாத களைப்படையாத அந்த உன்னதமான பலனால் ஐயா அவர்களை நிரப்பி தொடர்ந்து ஓட கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. தொடர்ந்து அவருடைய குடும்பத்தாருக்காகவும் அவருக்காகவும் அவருடைய திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்காகவும் நீங்க இந்த காணொளியை பார்க்குற நீங்க எல்லாரும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.